அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இரவு நேரங்களில் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக பெண்கள் உங்களிடம் அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 865. உங்கள் மனைவியர் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக உங்களிடம் அனுமதி கேட்டால் அதை மறுக்க வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 873. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்ற தவறான புரிதல் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியிருப்பதை பார்க்கிறோம். உலகின் மற்ற நாடுகளில் பள்ளிவாசல்களில் பெண்களுக்கென்று தனி ஏற்பாடுகள் முறையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சமீப காலமாக தடை செய்யப்பட்டிருந்த இந்த நாடுகளிலும் பல பள்ளிவாசல்களில் அல்லாஹுவின் பேரருளால் பெண்கள் தொழுகைக்கு வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிகமான பள்ளிவாசல் நிர்வாகங்களும் உலமாக்களும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்ற கருத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்றும், அவ்வாறு அனுமதி கேட்கும் பொழுது அதை மறுக்காதீர்கள் என்றும் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலை முன்வைத்து நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை ஒருபொழுதும் அமைத்து கொள்ளக்கூடாது. உலமாக்கள் தடுக்கிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகப்பெரிய மார்க்க அறிஞர் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹுவிடமிருந்து வஹி எனப்படும் இறை செய்தியை பெற்று நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த இறை தூதர் அவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள் என்றிருக்கும் பொழுது இதை தடுப்பது நபி வழிக்கு எதிரான செயல் என்பதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.